அனைவருக்கும் வணக்கம். இங்கே நான் உங்களுக்கு மொட்டை மாடியில் வாழை மரம் எப்படி வளர்க்குறதுங்கிறத அழகாக சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டு மொட்டை மாடியோட வாழை மரம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். மொட்டை மாடியில் ஜம்முன்னு வாழை மரம் வளர்ந்துருக்கு. ஒரு பெரிய தொட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளூ கலர் தொட்டி, அதை அந்த டேங்கை நாங்கள் ரெண்டாக கட் பண்ணி அதில் தான் அந்த வாழை மரத்தை வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெருசு, ரொம்ப தளன்னு அழகாக வளர்ந்துருக்கு. 3 வாழை மரங்கள் அதில் இருக்குது. இடக்கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட வந்துருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படி பிரம்மாண்டமாக இருக்குது. வான் நோக்கி வளர்ந்துருக்குது வாழை மரம். இந்த பாக்ஸோட மேல் பாகத்தில் ஒரு வாழை, கீழ் பாகத்தில் ஒரு வாழை அப்படி வச்சுருக்கேன். பார்க்கலாம் வாங்க. இது கரும்பு. என் குட்டி பாக்ஸில் வச்சு பார்த்தேன். குட்டி பாக்ஸில் வச்சது அவ்வளோ சிறப்பாக வரல, ஆனாலும் இலை மட்டும் பறிச்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், அதனுடைய இன்னொரு பாக்ஸோட அடுத்த பார்ட்டு கொஞ்சம் இந்த பாக்ஸ் நசுக்கிடுச்சு. இதுலேயும் வாழை மரம் வச்சுருக்கேன். இதுவும் ஜம்முன்னு இருந்திருக்கு. எல்லா வாழையோடைய இலைகளையும் நாங்கள் அறுத்துட்டோம். ஏன்னா பசங்களுக்கு இலை போட்டு உணவு வழங்கணுங்கிறதுக்காக. வாழைத்தார் போட்டுடுன்னு நினைக்கிறேன். போடும்போது ஒரு மூங்கில் குச்சி வச்சு நடலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு இந்த மாடி தோட்டத்தில் இந்த வாழை மரங்கள் தான். நீங்களும் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் சரி அரேஞ்ச் பண்ணாமல் வச்சுட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வாழை மரம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், இதுலேருந்து பார்த்திங்கன்னா குட்டியே இடக்கண்ணு கூட வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஒரு இடக்கண் வந்திருக்கு. குட்டியாக வாழையடி வாழையாகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடக்கண் வந்திருக்கு. அதை எடுத்து வைக்கணும், வேறு இடத்துல வைக்கணும். நிறைய இங்கே அகத்திக்கீரைலாம் அப்படி குறுக்களை வராங்க. தூரத்துலேருந்து பார்க்க வாழை மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஜம்முன்னு இருக்கும். இது ஆக்சுவலாக எங்கள் வீட்டு மாடி தான். மாடியில் தான் வச்சுருக்கேன். ஏதோ மண்ணில் வச்சுருக்கேன்னு நினச்சிடாதீங்க. கீழேருந்து பார்க்குறவங்கெல்லாம் மாடியில் இன்னும் வாழை மரமானு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. மஞ்சள் கூட வச்சுருக்கேன். மஞ்சள், கரும்பு. எங்கள் பொங்கலுக்கு எங்களுடைய தோட்டத்துலேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம். ஆவாரம்பூ எல்லாமே இருக்குது. பாருங்கள், காற்றுல எவ்வளோ அழகாக செய்யுதுன்னு. நீங்களும் இது மாதிரி வச்சு பயன்பெறுங்கள் நேயர்களே. நன்றி.